மீண்டும் இடைத்தேர்தல் வரலாறு. திமுக வெற்றி, 2ஆம் இடத்தில் பாமக. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் எதிர்பார்த்தபடியே திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா 1,23,095 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார். 56,030 வாக்குகள் பெற்று 2ஆம் இடத்தை பாமக வேட்பாளர் அன்புமணி பிடித்துள்ளார். நாம் தமிழர் வேட்பாளர் அபிநயா 10,130 வாக்குகளை மட்டுமே பெற்று டெபாசிட் இழந்துள்ளார். தமிழகத்தில் இடைத்தேர்தல் என்றால் ஆளும் கட்சியே வெல்லும் என்ற எழுதப்படாத விதிக்கு விக்கிரவாண்டி தேர்தல் மட்டும் விதிவிலக்கா என்ன? சுதந்திர இந்தியாவில் 1952 தமிழகத்தில் முதல் தேர்தல் நடத்தப்பட்டது. அதன் பிறகான காலத்தில் பல்வேறு இடைத்தேர்தல்களில் 58% வெற்றியை ஆளுங்கட்சிகள் பெற்றுள்ளன. எதிர்க்கட்சிகள் 42% வெற்றியை பெற்றுள்ளன. ஆனால் கடந்த 20 வருட காலங்களில் இடைத்தேர்தலை ஆளுங்கட்சி தான் சந்திக்கவிருக்கும் அடுத்த தேர்தலுக்கு முன்னோட்டமாகவே பார்க்கிறது. இதில் தோல்வியடைய நேரிட்டால் எதிர்க்கட்சியினரின் கடும் விமர்சனங்களை சந்திக்க வேண்டும் என்பதாலும் மக்களின் எண்ண ஓட்டம் ஆளுங்கட்சிக்கு எதிராக திரும்பி அடுத்த பொது தேர்தலில் எதிரொலிக்கும் என்பதாலும் வெற்றிக்காக எந்த எல்லைக்கும் செல்லவும் ஆட்சி கட்டிலில் இருப்பவர்கள் தயங்குவதில்லை. திமுகவுக்கு திருமங்கலம் ஃபார்முலா என்றால் அதிமுகவுக்கு கும்மிடிப்பூண்டி காஞ்சிபுரம் ஃபார்முலா என்று 2 கட்சிகளுக்குமே பெயர் சொல்லும் இடைத்தேர்தல்கள் உண்டு. இதற்கு சமீபத்திய சான்று ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல்தான். தேர்தல் நியாயமாக நடைபெறாது என்பதை காரணம் காட்டி அதிமுக விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் போட்டியிலிருந்து விலகியது. இதனால் திமுகவுக்கும் பாமகவுக்கும் நேரடி போட்டி நிலவியது. பாமகவின் வாக்கு வங்கி கணிசமாக உள்ள தொகுதி என்பதால் போட்டி கடுமையாகவே இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. பாமக தலைவர் அன்புமணியும் அதற்கேற்றாற்போல் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டிருந்தார். நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இவை அனைத்தும் விழலுக்கு இறைத்த நீராகவே போனது. திமுகவின் இந்த வெற்றியின் மூலம் இடைத்தேர்தல்களில் ஆளும் கட்சியை யாராலும் வெல்ல முடியாது என்ற வரலாறு மீண்டும் தொடர்கதையாகிறது. ஆரோக்கியமான ஜனநாயகத்திற்கு இது சாதகமா பாதகமா என்பதை மக்கள்தான் சிந்திக்க வேண்டும்.